அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம தாம்பரம் அண்ட் வண்டலூருக்கு நேராக இருக்க மன்னிவாக்கம் இந்திராணி நகரில் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்னென்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்கோம். இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதுவும் தாம்பரம் நியர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் இந்திராணி நகர்லேருந்து எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ரோட் ஃபேஸிங்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரோடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 20 ஃபீட் ரோடு நமக்கு வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சுவலாக இதோட எலிவேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ். அப்படியே வாங்கலை. நமக்கு பார்த்திங்கன்னா ரோடு ஹைட்லேருந்து ஒரு 3 ஃபீட் ஹைட்டு கார் பார்க்கிங்க்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 3 ஃபீட் கார் பார்க்கிங் ஹைட்டு எழுப்பியிருக்காங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட் நமக்கு மெயின் வாசக்காலுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டும் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் டைல்ஸ் நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு சம்புமே ஒரு 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சம்புமே கொடுத்துருக்காங்க. வீடை சுற்றி வர அளவுக்கு செட்பேக்குமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வீடை சுற்றி வர அளவுக்கு நல்ல செட்பேக் கொடுத்துருக்காங்க ஸ்பேஷியஸாக. அண்டு ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் டோர் அண்ட் மெயின் வாசக்கால் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு இபி மீட்ரு வாங்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இபி மீட்ரு உள்ள போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தாங்க வரும். அப்படியே பார்த்திங்கன்னா இருங்க, உங்களுக்கு மெயின் டோரை காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், மெயின் டோர் நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்குட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோவுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே வந்துடுவாங்க. அப்படியே உள்ளே வாங்கலேன். உள்ளே வந்தோடனே நமக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் அண்ட் ஓப்பன் கிச்சனுமே நமக்கு வந்துடும். ஃபஸ்ட் நம்ம ஹாலில் பார்த்திங்கன்னா டிவி யூனிட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிவி யூனிட் அழகாக உள்ளே போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு பூஜை ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. பூஜை ரூம் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் இங்கே செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு இது ஃபுல்லாகவே ஷோகேஸாகவே ரெடி பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த டோர் மட்டும் ஊற்றிட்டு கிளாஸில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ எல்லாமே நமக்கு லைட் ஃபிட்டிங்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வாங்க, இது எதுக்காகனா இன்வெர்ட்ரு பாயிண்ட். நம்ம வீட்டில் செப்பரேட்டாக உங்களுக்கு இன்வெர்ட்ரு பாயிண்ட் அது வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் உள்ள போட்டு கவர் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் நமக்கு 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக. உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கு 3 ஃபேஸ் ஏபி கனெக்ஷன் தான்ட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பர் பாயிண்ட், இந்த வீட்டோட டோட்டல் ட்ரிப்பர் பாயிண்ட்டுமே நமக்கு இங்கே வந்துடும். ஸோ அப்படியே வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட பில்டப் ஏரியா அண்டு லேண்ட் ஏரியா பற்றி பார்த்துடலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 920 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும். ஆக்சுவலாக சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 920 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபால் சீலிங்லேருந்து ஸ்ட்ரிப் லைட்லேருந்து ஸ்பாட் லைட்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ளஸ் பாயிண்ட், இந்த வீட்டோட டெரஸில் ஒரு அழகான விஷயத்தை வச்சுருக்காங்க. அதுவுமே நான் டெரஸில் போய் காமிக்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓனர் 1,18 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் இந்த வீட்டை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக இங்கே பாருங்கள். நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் தரணுன்ற அவசியமே இல்லை. அந்தளவுக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ ஒன்றுமே பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒன்றா ரிவ்யூ பண்ணிடலாம். அப்படியே வாங்க, கிச்சன் பாருங்கள், நமக்கு ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன். ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் ஹைட்டு கூட பாருங்களேன். பொதுவாகவே ஒரு வீட்டில் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 3.5 அடியில் வச்சுருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 3 அடி தான். அதுக்கு மேலே ரொம்ப ஹைட்டுமே தூக்கலை. வால் டைல் பாருங்கள், சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தாலும் உள்ளேவே கவர் ஆகுற மாதிரி அண்ட் ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கிச்சனில் இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. நீங்கள் ஹாலில் உட்காந்து இருக்கீங்க, வீட்டில் கிச்சனில் எதாவது சமைக்கிறாங்கன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்ட்டு ஒரு கிராண்ட் லுக்கு தருதுங்க. நமக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே வந்துடும். இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். இதுங்க நீங்கள் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கூட வந்து அவங்க வேஸ்ட்டாக விடலாங்க. எல்லாமே வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வீட்டில் எப்படிலாம் பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அழகாக பார்த்து பண்ணிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை கொடுக்கலாங்க. இந்த பெட்ரூமில் 2 சைடுமே நமக்கு வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வுட்டில் கவர் பண்ணிருக்காங்க. அந்த வுட்டோட ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. சில இதுவில் தான் கிளாஸி டைப்பில் இருக்கும். அண்டு இந்த பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிற மாதிரி. என்னடா கீழே வந்து ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த பெட்ரூம்லேயுமே நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணிருக்காங்க. சுற்றி காமிச்சிட்டேன், ரெஸ்ட் ரூம் இருக்க மாதிரியே தெரியலன்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். இது வருங்க, இது ஓப்பன் பண்ணுறோமா. ஆக்சுவலாக எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கத்தே தெரியாது. ஜஸ்ட் நம்ம கபோர்ட் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அட்டாச் பாத்ரூம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி ஹைட் தான் சீலிங் போட்டிருக்காங்க. 6 அடி வரைக்குமே வால் டைலுமே போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஷவர் பாயிண்ட் வந்துடும். ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்ரு பாயிண்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீட்ரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து சைட்டை பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிவிங் ஏரியா, கிச்சன், அட்டாச் பாத்ரூமோட இருக்க ஒரு பெட்ரூம், ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கார் பார்க்கிங்குமே வந்துடும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸ் வரும்போது பாருங்கள் எவ்வளோ ப்ராடான நல்ல வைடான ஒரு ஸ்டெப்ஸாகவும் இருக்குது. ஏஜ்டு பர்சன் இருந்தாங்க, அவங்களால ஸ்டெப்ஸ் ஏற முடியாதுன்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ரொம்ப ஹைட்டுமே இல்லை, ஒரு கால் வைக்கும்போதும் அது பாருங்கள் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படி. ஸோ ஃப்ளோரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4 வெர்டிக்கலில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே இங்கே பாருங்கள் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்பேஸில் நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணால் கூட இதை அப்படியே கவர் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்லியிருந்தேங்களாங்க, உங்கள் வீடை நீங்கள் பார்த்து கட்டுறதா எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி தாங்க பிளான் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்காகவே. நீங்கள் வீட்டில் ட்ரெஸ் அயன் பண்ணுறீங்க, அதுக்கான ப்ரொவிஷன் இந்த பாருங்க. அயன் பாக்ஸ் இந்த இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் அயன் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து அயன் பண்ணிக்கலாம். அதுக்காகவே ஸ்பெஷலாக இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு பால்கனியுமே ரோட் ஃபேஸிங்கில் பால்கனியுமே வந்துடும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. ப்ளஸ் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் நம்ம செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு ஸ்பாட் லைட்டுமே வந்துடும். கீழே திங்ஸ் வைக்கிறதுக்கு ட்ரா எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பெட்ரூம் ஃபுல்லாகவே வியூ பண்ணி பாருங்கள். இந்த பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெஸ்ட் ரூம் இருக்குன்ற ஒரு அடையாளமே இல்லை. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்லாப் கொடுத்துருக்காங்களா, அதே சேம் இந்த இதுவாக பாருங்கள். இங்கேயும் செல்ஃப் ஸ்லாப் திங்ஸ் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. சேம் அதே பேட்டர்னில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைலும் பாருங்கள் வெர்டிக்கலில் போட்டு கொடுத்துருக்காங்க. சின்ன வால் டைல் தான் யூஸ் பண்ணலாங்க. அந்த 2க்கு 4 சைஸில் சூப்பராக பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்ரு பாயிண்ட் எல்லாமே வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த இடத்துல ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. பேரிவேர் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. கலர் அட்ராக்ஷனுமே பாருங்களேன், இந்த 2 வாலுமே ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்போசிட்டில் இந்த கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் ஃபினிஷிங்கில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு
ரிச் லுக்கில் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல பேரியர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமில் இருக்க ஒரு பால்கனி பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. இந்த இடத்துல காற்று நீங்கள் சும்மா வந்து வெளியே நின்னா நீங்கள் ஃபேன் எதுவும் போட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி டோர்ஸ் எல்லாமே விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாலே போதும். அந்த அளவுக்கு காற்று நமக்கு வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டதால் உங்களுக்கு தெரியாது. ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கே வந்து உட்காரலாம். ஆனால் இது எல்லாமே தாண்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது ஒரு டெரஸில் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நான் போய் காமிக்கிறேன் வாங்க. ஆக்சுவலாக இந்த வீடை நீங்கள் சைட் விசிட் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன்லேருந்து நமக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வண்டலூர் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வண்டலூர் பஸ் ஸ்டாப் நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. ப்ளஸ் நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து எக்ஸாக்டாக இங்கேருந்து நமக்கு ஒரு 6.5 கிலோமீட்டரில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை கொடுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்க பெட்ரூமை கொடுத்துருங்க. மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. கிட்ஸுக்காக இந்த ரூமை நீங்கள் அவங்களுக்கு தனியாக கொடுத்துடலாம். ஸோ இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, 2 பால்கனி வருங்க. ஆல்ரெடி நம்ம அந்த பெட்ரூமில் பார்த்தோம்லங்க, அந்த பெட்ரூமில் பார்த்த பால்கனிக்கு இங்கேயும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு இந்த பெட்ரூமுக்கு தனியாகவே ஒரு பால்கனி இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க அட்டாச் பாத்ரூம் வாங்க. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பாத்ரூம்லையுமே டைல்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் அண்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க. இதில் தான் பாருங்கள் நல்லா ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வரும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்குன்ட்டு தனியாக ஒரு பால்கனியுமே இருக்குது. ஸோ இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில், அதாவது நம்ம வீட்டுக்கு பின் சைடில் இந்த பால்கனி நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க, சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பெட்ரூமில் இந்த பால்கனியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது நம்ம டெரஸ் தாங்க பார்க்க போகிறோம். கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீலில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏரியா வரும்போது இந்த பாருங்கள் எவ்வளோ வைடான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த ஸ்டெப்ஸில் அவங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்கலாங்க, சின்னதாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் அப்படின்ட்டு. எல்லாமே வைடான, அதாவது நீங்கள் உங்களோட சொந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒன்றுமே பார்த்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு கூலன் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. இந்த இடத்துல ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு கார்டன் செட்டப். நீங்கள் மாடிலேயே ஒரு சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள், உங்களுக்கு எல்லா செடியுமே இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் கார்டன் செட்டப் சூப்பராக பண்ணிக்கலாம். அண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டெரஸ் ஆக்சுவலாக இப்படி வாங்க. டெரஸில் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுவும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன்ட்டு. ஆமாங்க, ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைம்லையும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த ஏரியா சிட் அவுட் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சிட் அவுட் ஏரியாவில் ஆக்சுவலாக நீங்கள் ஈவினிங் டைமில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கா, இந்த இடத்துல ஒரு மினி தேட்டருமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் போயிட்டு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி கூட ஐபிஎல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல ப்ரொஜெக்டருமே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீக்கர் செட்டப்புமே போட்டிருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு சில்லாக நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஏரியா உங்களுக்காகவே நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டர் இதெல்லாம் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த பில்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு இல்லைங்க, நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டினா எப்படி பண்ணுவீங்களோ அதெல்லாமே பார்த்து பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீடை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும்ன்றத நான் நம்புகிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக சைட்டையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த வீட்டோட ஃபுல்லாகவே இந்த வீடை நீங்கள் ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.